மோகன்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணி இருக்கிற திரௌபதி 2. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. போயிட்டு நெருப்புல இருந்து எந்த உயிரினமும் பிறக்காதுன்றத கண்டுபிடிச்சி உன் சமூகத்துக்கு சொல்ற. போய் ஒழுங்கா பண்ற மயிறு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த படம் பள்ளிக்கூடத்துல பாடமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை படமாக்கி இருக்கிறார்கள். இனிமேல் நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். ஏன்னா நாங்க தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்க. அப்போ நாங்க என்ன இருந்து வந்தோம்? டேய் செல்வம், வண்டி யூட்டன் செட்டி உஷாராட்டம். இது உள்ளபடியே பாட புத்தகத்துல பாடமா வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நாம ஒரு குடும்பமும் குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கணும். நாம அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? தமிழ்நாட்டினுடைய டராண்டினோ என்னப்பா மோகன்ஜி எடுத்த திரௌபதி 2 ஒழுங்கா திரையரங்குல போகல. அந்த படத்தை யாரும் போய் பார்க்கல. எப்படியாவது எனக்காக திரௌபதி 2 படத்தை போய் திரையரங்குல பாருங்க. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. சில பெரிய பெரிய கோயில்கள் உள்ள அந்த சுத்தி தெருக்கள் இருக்கும் பாத்தீங்களா, அங்க யானை பிச்சை எடுத்துக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கோயில் இல்லாம வீடியோவில் அந்த யானை பிச்சை கேட்டாக்கா எப்படி இருக்கும்? ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ எனக்கு யானைக்கு ஒருவேளை நம்ம பேசுற லாங்குவேஜ் புரிஞ்சிருந்து என்னை கம்பேர் பண்றது ஒரு ஆளே கிடைக்கலையா? இவன் எவ்வளவு பெரிய தற்கொலை முண்டோம், இவன் கூட என்னை கம்பேர் பண்றியா அப்படின்னு கடுப்பா இருக்கும் அந்த யானை குட்டி. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். வழக்கமா என்னுடைய திரைப்படம் சேல் ஆகிற வட தமிழ்நாட்டிலையும் எந்த திரையரங்குலையும் புக்கிங்ஸ் ஓபன் ஆகல. திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, பெரம்பலூர், மார்த்தாண்டம் பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தியா? ரொம்ப உருக்கமாக மோகன்ஜி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 360 திரையரங்குல தமிழ்நாட்டுல ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் கலெக்ஷன் வந்திருக்கு. ஏன் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை மோகன்ஜிக்கு? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அப்ப என்னன்னாக்கா வன்னியர் சமூக மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அவன் பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய வன்னியர்னாக்கா அவனை வன்னியரை நாம் ஏற்றுக்க கூடாது. சாதிய வன்மத்தை கக்கக்கூடிய வன்னியனாக இருக்கும் பட்சத்துல அவனையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இவன் அப்படியாப்பட்ட பய கிடையாது. ஆளு பார்த்தாவே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கான், முட்டை போட்ட மாதிரி இருக்கான். அதனால இவன் RSS பிஜேபிக்காக வேலை பார்க்கக்கூடிய பார்ப்பனிய அடிமை இவன், அதனால அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் நீ கதறி கதறி இப்படியே போட்டுட்டு இருக்கான். சூப்பரா இருக்கும், டைலாக் இருக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் போங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் போங்கடா. ஸ்டோரி பிடிச்ச நாள் 25,000 ரூபாய். அந்த வீடியோக்கு யாருமே இரக்கம் காட்டல. அவனை விடாதீங்கடா, இன்னும் நல்லா அடிங்கடான்னு தான் ட்விட்டர் முழுக்க அவரை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறேன். 2 ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கேன். சரிங்க. ஆனா பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குடா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ பண்ண படத்தை விட இந்த வீடியோ இருக்குல்ல, 5 நிமிஷம் வீடியோ தாண்டா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை விட இந்த வீடியோ அதிகமா வியூஸ் போயிருக்கும் உனக்கு. அப்புறம் படம் சின்ன பட்ஜெட் நாங்க எடுத்த பயங்கரமான படம் இது. எங்களுக்கு 200 கோடி 500 கோடி எல்லாம் கிடைச்சா பாகுபலி எல்லாம் நாங்க இறக்குவோம், அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு சொல்லியிருக்காரு. சாரி என்ன சாரி 300 கோடி இருந்தா நானே பாகுபலி விட பயங்கரமான படம் எடுத்திருப்பேன். 2வது 31 நாளுக்குள்ள அவதார் எடுத்தார்ல, அவர் எடுத்து 31 நாளா? என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஆமா, அதுக்கப்புறம் இவர் தான் 31 நாள்ல ஒரு படத்தை எடுத்திருக்காரு. டேய் மனசாட்சி வேணாம் போடா, ஜேம்ஸ் கேமரூன் நீங்க ஒன்னாடா? டே என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். பட் ஏன் மக்கள் போய் பார்க்கல அப்படின்னா, அங்கதான் மோகன்ஜியினுடைய கெரியரை நம்ம வச்சு பார்க்கணும். என்ன திரைப்படத்தை அவர் இது வரைக்கும் எடுத்திருக்காரு தமிழ் சினிமாக்கு? 4 குப்பையை தான் கொடுத்திருக்காரு. என்னடா இது? அதாவது அந்த திரைப்படத்துல இருந்ததான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது.
இந்த சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க தோப்பெல்லாம் அடமாடத்துக்கு போக வேண்டியதுதான். முதல்ல திரௌபதி ட்ரூ திரைப்படத்திற்கு என்ன மார்க்கெட் இருக்கு? ஹீரோ ஒண்ணுமே கிடையாது, ஹீரோயின் யாருன்னே தெரியாது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. மோகன்ஜிக்கு என்ன ஃபேன் பேஸ் அப்படின்னா ஒரு ஃபேன் பேஸும் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த சாதிக்காரர்களை உசுப்பேத்தி அதன் வழியாக பணம் பார்த்து ஒரு நபர் தான் இவர். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்க கிகோலோ பையா. திரௌபதி 2 ஏன் இந்த படத்தை யாரும் போய் பெருசா பார்க்கல? ஏன் ஆதரவு கொடுக்கல? ஓ, உங்களுக்குலாம் என்ன நசுக்கிட்டாங்க, என்ன பிதிக்கிட்டாங்க, என் குடலை உருவிட்டாங்க அப்படின்னு அடுத்த சமூகத்து மேல பழிய போட்டு பெரும் சமூகங்களை கலவரத்தை தூண்டி அவங்க மனசுக்குள்ள வன்மத்தை விதைச்சு அதுல படம் எடுத்து சம்பாரிச்சு பிழைப்பு நடத்துறவங்களுடைய படத்தை தான் நீங்க லட்சமா எடுத்துன்னு போய் போட்டு படத்தை பாப்பீங்கல்ல. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. இவருக்குன்னு இவரோட சினிமாக்குன்னு ஏதாவது ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் யதார்த்தம். மோகன்ஜிக்கு படம் எடுக்க தெரியல. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனை படிச்சிருக்க? கதைகள் படிப்பீங்களா, புக்கு படிப்பீங்களா? டெய்லி தினத்தந்தி படிப்பேன். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு முடிவெட்டுற கடை இருக்கு, அங்க டெய்லி பேப்பர் வரும். ஆமா, ஓகே, அது எவ்வளவு நல்ல பழக்கம். ஆமா, கன்னித்தீவு தொடர்ந்து படிப்பேன். ஓகே, டெய்லி தினத்தந்தி ஃபுல் பேப்பர் படிப்பேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அவர் உருப்படியா ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு அவரு துப்பு இல்ல அப்படின்றதுதான் இத்தனை நாள்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். ஒரு நல்ல கதையும் ஒரு படமா பண்ணல. இது வரைக்கும் ஒரு உருப்படியா ஒரு படமும் அவர் எடுக்கல. 4-5 படம் எடுத்துட்டாரு, ஒண்ணுமே தேரல. முழுக்க முழுக்க வெறுப்ப டிசைனா ஒரே டெக்னிக், ஒரே குப்பை தான் மாத்தி மாத்தி கிளறி கொட்டுறாரு. அது மக்களிடையே செல்ஃப் எடுக்கல. சொந்த சாதி மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு சாதி வெறியர்களாலேயே மத வெறியர்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு மோகன்ஜி இருக்கிறாரு. அதுதான் அவருடைய படத்திற்கான தோல்வி. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது அப்படியே மங்காத்தா ரிலீஸ் வந்ததுனால இந்த படம் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. மங்காத்தா இல்ல, சரத்குமார் எடுத்த சிம்மராசி படம் ரிலீஸ் ஆனா கூட அந்த படத்தை பாப்பாங்க, உன் படத்தெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. இவர் எப்போ எவனுமே சினிமா ரிலீஸ் பண்ணாம இவரே மட்டுமே படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா கூட யாருமே போய் பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். அதற்கு காரணம் அது யாருமே கிடையாது, திரு மோகன்ஜி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் திருந்து உன் மனநிலையை மாத்து, இல்லையா மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடு, இல்லைன்னா உன்னை யாராவது கட்டி போட்டு இதுமே படுக்க வச்சிருவாங்க. அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மறைக்கப்பட்ட வரலாறு திரௌபதி 2 உண்மைதான், மறைக்கப்பட்ட வரலாறு தான். சரி, யாரு மறைச்சா? வேற யாரும் இல்ல, இவன் தான். தண்டு உருவத்தை வச்சுட்டுனா எப்படா தெரியும்? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இல்ல, நம்ம பாடி ஷேமிங் மட்டும் தான் நினைச்ச கூடாது. அவங்ககிட்ட ஒரு அறிவு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அந்த அறிவை ஷேம் பண்ணலாம். அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அவங்ககிட்ட இருக்கிறது பாடி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு. அதனால பாடி ஷேமிங் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிடுச்சு. நிச்சயமா நல்ல கதையும் தெரியாது, சினிமாவும் எடுக்க தெரியாது, ஒண்ணுமே பண்ண தெரியாது அப்படின்றதுதான் அதுல உதாரணம். மிஷ்கின் கோவப்படுவார், என் படத்தை நீங்க பாக்கல அப்படின்லாம். அதெல்லாம் ஒரு கலைஞனுடைய கோவமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா மோகன்ஜி கலைஞர்லாம் கிடையாது, அவர் மனுஷனே கிடையாது. முதல்ல அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. அஜித்துக்கு ஒரு கிரௌட் இருக்கிற மாரி, விஜய்க்கு ஒரு கிரௌட் இருக்கிற மாரி அவருக்கும் ஒரு கிரௌட் இருக்கு. கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. டேய் மோகன், மோகன் கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இவன் சினிமான்னு சொல்லிக்கிறான், சினிமாக்காரங்க யாருமே இவனை சினிமாக்காரனா ஏத்துக்கலங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அதிகப்படுத்துறாங்க. அவரே வெளிப்படுத்துற, என் படத்துக்கு யாரும் பேச மாட்டாங்க, எந்த ஆக்டரும் ட்வீட் பண்ண மாட்டாரு, யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரதடி சரவல்ல தூக்கு அப்படின்னு ஸ்டெப் போட்டு வந்தவன் இங்க யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர். அவன் முதல்ல டைரக்டரானே எனக்கு தெரியல.
என்ன சிரிப்பு ராஸ்கல். நான் வந்து படம் பார்க்கல, ஏன்னா அந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாது தியேட்டர்ல உட்காந்து. அதனால நம்ம படத்துக்குலாம் தியேட்டர் பக்கம் போறதா எல்லா படமும் பார்த்துருவேன். ஆனா இவன மாதிரியான ஆட்கள் எடுக்கிற படத்தெல்லாம் படமாவே என்னால ஏத்துக்க முடியல. டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். இந்த மோகனை நான் எப்படி பாக்குறேன்னா, ஆபாச அழுக்கு மூட்டை, அவதூறு அழுக்கு மூட்டை, வன்மமும் அவதூறுகளும் நிரம்பிய ஒருவன் எப்படி இருப்பான்னா, ஒரு முட்டாள் எப்படி இருப்பான்னா, அப்படியாதான் நான் இந்த வந்து பிரதர் மோகனை பாக்குறேன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் எனக்கு கிடைக்காது பல கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு பல கோயில்களுக்கு போனா எனக்கு வந்து சிறப்பு தரிசனம் கிடைக்கும். அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவட்டு பண்ணுவாங்க. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவட்டு பண்ணுவாங்க. என்னானே இப்பதான் வா தம்பி குந்து, நம்ம எல்லாம் இந்துக்கள் பிறந்த மண்ணு, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டைலாக்லாம் பேசின இந்துக்கள் தான் அதுக்கு ஒன்னாயிருமா? பேன் இண்டியா மூவி எடுக்கிறேன் நீ. சேர்றா, பேன் அப்படிங்கறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ் எழுதி காமிச்சிரு. இதெல்லாம் மூடி இப்படி தூர போட்டு நான் பாட்டுக்கு சேனல் போட்டு போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஏண்டா பேன் எழுத சொன்னாக்கா பான் எழுது மூதேவி நீ. பேன் இண்டியா மூவி அப்படியே அறுத்து தட்டுறீங்க நீங்க. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். இவன் ஸ்கூல் பக்கம் போயிருந்தா தான் இவன் வரலாறுலாம் படிச்சிருப்பான். இவன் அப்பவே வந்து வாயில் நல்லா வருது. இவனுங்க ஒரு காட்டை வாடகைக்கு எடுத்துட்டானுங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கோட்டையை செட்டு போட்டு ரெடி பண்ணிட்டானுங்க. அதுதாங்க செட்டு தான். சுத்தி அதுக்குள்ளே வரானுங்க. செத்தவனே திருப்பி வேற ஒரு கெட்டப்ல வரான். டேய் என்னடா ஜூனியர் ஆர்டிஸ்ட் 30 பேர் தானே மொத்தமா அப்படின்றது. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. உங்க பொண்ணை காப்பாத்துறேன். டேய் உங்ககிட்ட இருந்தா தானே உங்கள்கிட்ட பொண்ணுங்களை காப்பாத்தணும். சத்தியமா இதுக்கு மேல ஒரு படத்துல என்னன்னா, என் வீட்டு பொண்ணுக்கு கதவே இருக்க கூடாது, அவளுக்கு ரூமே கொடுக்க கூடாதுன்னு அந்த இதை இங்க கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எலாபரேட் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதானே தவிர இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.